மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி எல்லாத்தையும் என்னோடய வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாத்து வாழ்க்கையிலையுமே ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்துக்கிட்டே வந்திருப்போம், இல்லை இன்றைக்கி ஃப்யூச்சர்லேயும் வரலாம். என்னென்னு சொன்னால், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு டைஜஸ்டனே பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, யார்கிட்டையும் சொன்னால் புரிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. அதாவது அந்த பெயின்லாம் அதாவது அவங்கவுங்க பெயின் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். பெயினை நம்ம பல நேரங்களில் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், அவங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, அவங்க வீட்டில் இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சு, அவங்க வீட்டில் இப்படி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். சில நேரங்களில் அவங்களுக்கு இப்படி பெரிய நஷ்டம் வந்துருச்சு, ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப பெரிய தோல்வி வந்துருச்சு, இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஒரு நியூஸான நம்ம பல பேர்கிட்ட இருந்து கேட்கும்போது அது ஒரு நியூஸாக நமக்கு தெரியும். ஒரு கதையில் படிக்கிற அப்படியோ இல்லை சினிமாவில் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் போலையோ. ஆனால் அதே விஷயம் நம்ம வீட்டில் நடக்கும்போது, நமக்கு நடக்கும்போது அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பாதிப்பு, அதனுடைய அனுபவம், அதனுடைய கஷ்டம் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ தான் அதனுடைய ரியல் பெயினை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓ, ஒரு தடவை நம்ம கேட்கும்போது இப்படி இருந்துச்சு, ஆனால் அனுபவிக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனுபவிக்கும்போது நமக்கு அது தெரியும். அது பல பேரும், மோஸ்ட்லி உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு கட்டத்தில் அந்த கசப்பான, துக்கமான, கஷ்டமான அனுபவத்தை நம்ம அனுபவித்து வந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் பல பேருக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அதை எப்படி கடந்து போகிறது, அதை எப்படி சமாளிக்கிறது, அது எப்படி அதில் மீண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தீராத கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, எதிர்கொண்டுட்டு இருக்கும்போது, ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். எதுவுமே லைஃப்பில் பெர்மனண்ட் இல்லை, நிரந்தரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும். எல்லாமே கடந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இது டெம்பரரி தான். இது பெர்மனண்ட்டாக லைஃப்பில் இருக்க போகிறதில்ல, இது எப்போவுமே வாழ்க்கையில் தொடர போகிறதில்ல, எல்லாமே பெர்மனண்ட் இல்லை, இது ஒரு டெம்பரரி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஃபீலிங்கை, நிதர்சனத்தை நம்ம உணரணும். அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல நேரங்களில் இப்போது நீங்கள் நினச்சி பார்க்கலாம், இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சில கஷ்டமான சம்பவம், துக்கமான சம்பவத்தை நீங்கள் மனசில் நினச்சி பார்த்துக்குங்க. அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் மேனேஜர் உங்களை பல நேரத்துக்கு முன்னாடி கோபமாக திட்டி இருக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப மனவேதனை கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட சம்பவத்தில் நம்ம எப்படி வேதனைப்பட்டிருப்போம். ஆனால் பல நாட்கள் கழித்து, பல வருஷங்கள் கழித்து அது இல்லை இப்போ. ஸோ இதுதான் நிதர்சனம். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையுமே எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல. காலம் அதை ஹீல் பண்ணி நம்மளை அதை விட அடுத்த நிலைக்கு, நல்ல நிலைக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த கஷ்டமான தருணத்தில் நம்ம ஃபீல் பண்ணணும், உணரணும். அப்படி உணரும் போதே நமக்கு ஒரு பாதிக்கு மேலே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ எப்போவுமே எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த கஷ்டமும், இப்போ வந்த கஷ்டமும், இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமும் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல, இது நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது தெரிஞ்சுக்கும் போதே நமக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் இப்போ பல நேரங்கள் நம்ம ரொம்ப ஹையில் இருப்போம். பெரிய பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம். அந்த நேரத்துலையும் கூட நம்ம அதே போல் தான் நினைக்கணும். எதுவும் நிரந்தரம் இல்லை, எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம நினச்சோம்னு சொன்னால் அப்போது நம்ம பேலன்ஸ்டாக இருப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உணர வேண்டிய விஷயம், எந்த கஷ்டமும் நமக்கு நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. அது மாறிக்கிட்டே இருக்கும். கஷ்டம், நஷ்டம், லாபம், நஷ்டம், துன்பம், இன்பம், இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இதுதான் உலக நியதி அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், ஞான நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நல்லா ஒரு ஈஸியாக எதிர்கொள்வதற்கு முடியும். அதில் விடுபடுவதற்கும் நமக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அடுத்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், ஒரு பேசும்போதோ இப்படி வீடியோக்களில் சொல்லும்போதோ, கஷ்டங்கள் வரும்போது நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கஷ்டப்படும் போது தானே அந்த துக்கம், மனம், வலி, கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு
சொல்லுவேங்க. உண்மைதான். கண்டிப்பாக வந்து நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ணாமல், கடந்து போகாமல் ஒரு இதில் விட்டு வெளியே வர முடியாது. ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குது, அந்த கரைக்கு போகணுன்னு சொன்னால் அதை வந்து கடந்து போய் அதில் நீச்சல் அடித்து அதில் படகுல போயோ இல்லை வந்து அதில் ஒரு கட்டையை பிடிச்சிட்டு போயோ தான் நம்ம அந்த புறம் போகணும். கண்டிப்பாக அந்த வழியில் வந்து நம்ம கடந்து செல்லணும், முன்னோக்கி சொல்லணும், அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கிராஸ் பண்ணணும். அதுதான் வாழ்க்கை. அப்போ வாழ்க்கையில் வந்து அப்படி கடந்து செல்லும்போது நமக்கு வந்து பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் சிம்பிளான ஒரு டெக்னிக் அப்படி கூப்பிட்ட துன்பமான இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன டெக்னிக் சொல்ல, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அப்படி கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதே சூழ்நிலையிலையோ இல்லை வேறு வடிவமான கஷ்டங்களோட யாராச்சும் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. சில வார்த்தைகளாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம். அதுபோல் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்படுது, ஏதாச்சும் ஒரு வழியில் தேவைப்படுது, அது நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு ஆளுக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த உங்களுடைய துன்பமான சூழ்நிலை அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்களேன். அவங்களுக்கு பெரிய ஒரு மன ரிலீஃப் கிடைக்கும். எப்படி மன ரிலீஃப் கிடைக்கும்னு சொன்னால், அவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, நமக்குள்ளே போலவே பல பேர் இருக்காங்க, நம்மளோடையும் அதிகமான கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உள் அனுபவத்தை, உள் உணர்வை, உள் மாற்றத்தை வந்து உங்களுக்குள்ளேயே அந்த அந்த நிகழ்வு வந்து உருவாக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த சின்ன ஒரு செயலை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நீங்கள் கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு துன்பம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணும், அது எப்படி நிலையில்லாதது, அது பெர்மனண்ட் இல்லாதது அப்படின்னு உணரணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த நேரத்தில் எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.